இது ஹார்ட் சர்ஃபேஸ் மாடலிங் சீரீஸில் பார்ட் 2. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபேனோட கனெக்டர் பீஸ் ஒன்று பார்த்துருந்தோம், சிம்பிளான ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ் பீஸ். ஸோ அதை தொடர்ந்து இது செகண்டான ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ ஃபஸ்ட் பீஸோட சிம்பிளர் வெர்ஷனோட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான வெர்ஷன். ஸோ காம்ப்ளெக்சிட்டி போக போக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் வீடியோ பார்க்கலைன்னா ஸோ அதை கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ சிமிலரான கான்செப்ட்ஸ் தான் நம்ம செகண்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்த்து அதோட கிளாரிட்டியில் இதை பார்க்கும்போது கண்டினியூஷன் இன்னும் பெட்டராக புரியும். ஸோ பிளெண்டர் பற்றி இன்னும் சுத்தமாக தெரியாதவங்க பிளெண்டர் பிகினர்ஸ்க்காக ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ அதை கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ அதை கோ த்ரூ பண்ணிவிட்டு இன்டர்மீடியேட், அதாவது பிளெண்டர் தெரிஞ்சதுக்கப்புறம் சில மாஸ்டரிங் ஸ்கில்ஸ்க்காக ஒரு பிளெண்டர் மாடலிங் எசென்ஷியல்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதை கோ த்ரூ பண்ணுங்கள். அதை கோ த்ரூ பண்ணிவிட்டு இது வரும்போது இன்னும் வீடியோ இன்னும் ஃபாஸ்ட்டாக புரியும். அந்த மாடல் பண்ணுற அக்யூரசி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்லி மென்டரோட ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பேஜில் நம்ம டெய்லி போகிற போஸ்ட், ரீல்ஸ் அண்ட் வீடியோஸோட ட்ரைலர்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஹார்ட் சர்ஃபேஸ்லேயோ ஏதோ ஒரு மாடல், டெக்ஸ்சர், லைட்டிங், ரெண்டரிங்ஸோ எதுவாக இருந்தாலும் அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அதில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நான் கோ த்ரூ பண்ணிவிட்டு என்னால் முடிஞ்ச ரிப்ளை நான் அதில் சம்மத மெம்பர்ஸ் யார் பேஜை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க கூட ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இது மூலிமா நம்ம டவுட்ஸ் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு ஈக்குவலாக க்ரோ ஆகலாம்னு நம்புகிறேன். ஸோ ஓகே, நம்ம இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம என்ன மாடல் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபேனோட பேஸான இந்த பீஸ், சரிங்களா? ஸோ அஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டில் இந்த டோபாலஜியை நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி நான் ஃபோட்டோஷாப்பில் போட்டுக்கிறேன். இதை பிளாக்ல வச்சுட்டு ஸோ அகைன் ஏற்கனவே இருக்கிற மெஷ்க்கு நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். இது இங்கே இருக்குது. அண்ட் தென் இங்கே ஒரு சர்க்கிள் போகுது. அண்ட் தென் இங்கே ஒரு லைன் வருது. ஸோ இதோட சர்க்கிளோட டாப் லைன் இங்கே கனெக்ட் ஆகும். ஸோ பாட்டம் லைன். ஸோ இதோட எண்டு இங்கே ரீச் ஆகும். ஸோ இங்கே ஒரு ஸ்டெப் மாதிரி வருது. இந்த மாடல் இப்படி போய் இப்படியே மேலே ஏறும், சரிங்களா? ஸோ இதுதான் இந்த மாடலோட இனிஷியல் டோபாலஜி. ஸோ இது எதுக்காக வரையணும் அப்படின்னா, நீங்கள் மாடல் பண்ணும்போது அந்த ஃப்ளோ எப்படி வரணுங்கிறதுக்காக அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் இதை பண்ணுறது. ஸோ இதை மாடல் பண்ணிவிட்டு பியூர் ரெப்பில் பேரலாக இதை காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டோபாலஜியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் மாடல் பண்ணும்போது வர கன்ஃபியூஷனை இந்த இமேஜ் உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணும், சரிங்களா? ஸோ இது போதும், ரொம்ப கசகசன்னு வரைய தேவையில்ல. இருக்கிற எட்ஜஸை மட்டும் ஃபில் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதை மர்ஜ் பண்ணி பியூர் ரெப்பில் நான் அதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒன்றும் இல்லை. ஸோ இது ஹோல்ஸ் அண்ட் ஸ்ட்ரைட்டாக தான் வரப்போகுது. இதுக்கு நான் வரையாமல் இந்த விஷயத்துக்கு மட்டும் நான் இதை பேரலாக நான் டார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ டோபாலஜி பிளானிங் பார்த்தாச்சு. ஸோ ஃபைண்டிங் த ப்ராப்பர் பேஸ் மெஷ். ஸோ ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, லைக் கியூபை நம்ம தேர்ட் சப் டிவிஷனில் வச்சு அப்ளை பண்ணி யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் யூவி ஸ்பியர் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு பிஞ்சிங்கான எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அது நம்ம தேவையில்லை. அதை அவாய்ட் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு செகண்ட் வீடியோ. ஸோ கண்ட்ரோல் 3 கொடுத்து சப்டிவிஷனை தேர்ட் லெவலில் வச்சு நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் வியூவில் பாட்டமில் இருக்க செகண்ட் ஹாஃபை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ டெலீட் பண்ணிவிட்டு இசட் ஆக்சிஸில் நான் இதை அப்படியே கொஞ்சம் ஸ்கேல் பண்ணி கீழே வச்சுக்கிறேன். ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு குவார்ட்டர் மட்டும் எடுத்து மாடல் பண்ண போகிறோம். ஸோ டாப்பில் ஃபஸ்ட் குவார்ட்டர் கண்ட்ரோல் I கொடுத்து மீதி இருக்க ஃபேஸஸ் எல்லாம் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ மிரர் மாடிஃபயர் ஆட் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் வச்சுக்கிறேன். ஸ்கேல் 1 கொடுத்து நான் அதை ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஃபேஸஸ் அப்படியே வச்சு நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். இந்த ஃபேஸை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடம் தான் இதுன்றதை நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரீஜியன் ஃபுல்லாக நமக்கு செலக்ட் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரூட் வேர்ல்டு ஆக்சிஸில் நான் இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். இப்போ நான் பேரலாக ஒரு ஸ்மூத் ஆட் பண்ணிக்கிறேன். தேர்ட் ஷேட் ஸ்மூத் கொடுத்துறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இல்யூஷன் இருக்கிறதுக்கு காரணம், நாங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ண இடத்துல ஒரு எம்டியான ஃபேஸஸ் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி இப்போது இந்த இடம் ஃப்ளாட்டாக நமக்கு கீழே இறங்குது. ஸோ அதனால இந்த எட்ஜ் நமக்கு தேவைப்படாது. ஸோ கண்ட்ரோல் 0 கொடுத்து இதை லோ பாலியில் வச்சுட்டு இதை நீங்கள் கீழே இறக்கியும் வைக்கலாம். ஸோ இல்லை அந்த எட்ஜை தேவையில்லை நீங்கள் டெலிட்டும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ரெண்டுமே நமக்கு ஒரே விதமான ஒரு ட்ரிக் தான். ஸோ இப்போது இந்த இடம் இங்கே இப்படி உள்ளே போகுதுன்றதுனால அந்த லூப் ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணி பெவல் பண்ணிக்கிறேன். அண்ட் தென்
வெளியே ஒரு கட்டும் போகுது. ஸோ அந்த லூப்பையும் நான் செலக்ட் பண்ணி மேனுவலாக ஒரு பெவல் கொடுத்து, ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்கேல் 1 கொடுத்துட்டு பெவல் கொடுத்து ஒரு செக்மெண்ட் ஆட் பண்ணி இங்கே வச்சுக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு பேஸான ஒரு மெத்தட் கிடச்சிருச்சு. ஸோ இதை கிளிக் பண்ணி கொஞ்சம் கீழே இறக்குங்க. ஸோ இது கொஞ்சம் கீழே, ரைட். இப்போ பாருங்கள், நமக்கு மெஷ் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டோபாலஜியில் நீட்டாக கிடச்சிருக்கு. ஸோ இப்போ டாப் வியூ போயிட்டு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்த வரைக்கும் பெட்டராக இருக்குது. ஸோ நான் ப்ரொசீட் பண்ணுறேன். எம்போஸ் ஆகி இங்கே ஒரு ஸ்டெப் மாதிரி வருது இல்லையா, ஸோ அந்த மெஷ்ஷை நான் ரெடி பண்ணுறேன். இப்போ டாப் வியூவில் இதை புஷ் பண்ணி இந்த வெர்டெக்ஸுக்கு நேராக வச்சுட்டு இந்த வெர்டெக்ஸை இதுக்கு நேராக ஸ்னாப் பண்ணிக்கிறேன். இப்போ டோபாலஜி நம்ம கொஞ்சம் க்ளீனப் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் நான் அதை கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸில் கிளிக் பண்ணி இந்த வெர்டெக்ஸுக்கு நேராக வைக்கிறேன். ஸோ ஒய் ஆக்சிஸ்லேயும் நான் ஸ்னாப் பண்ணிக்கிறேன் டு பி ஸ்ட்ரைட். ஸோ 2 ஆக்சிஸ்லேயும் நான் அதை ஸ்னாப் பண்ணுறேன். ஸோ இப்போது ஒரு லூப் ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணக்கூடிய அந்த ஃபேஸை நான் வெளியே எடுக்கிறேன். Alt E எக்ஸ்ட்ரூட் அலாங் நார்மல்ஸ் இது கொடுத்து இந்த ஸ்டெப்பை நான் வெளியே எடுக்கிறேன். இப்போது உள்ள எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்க இந்த ஃபேஸை நான் டெலிட் பண்ணிவிட்டு, ஓகே இந்த ஸ்டெப் வந்துருச்சு. நான் இந்த லூப்பை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி பெவல் கொடுக்குறேன். ஸோ மேலே இருக்க லூப்பையும் செலக்ட் பண்ணிக்கிறேன், கீழே இருக்க லூப்பையும் செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ கண்ட்ரோல் B கொடுத்து ஒரு ஸ்டெப் வச்சு நான் அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு அந்த ரீஜியன் வந்து அந்த சர்ஃபேஸோட ஈக்குவலாக கிடச்சிருக்கு. ஸோ ஒருவேளை இந்த சர்ஃபேஸ் உங்களுக்கு தனியாக ஆடாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த லூப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த லூப்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி பெவல் பண்ணி பாருங்கள். ரைட். ஸோ இப்போது ஒரு லூப் ஆட் பண்ணி இதுக்கு நேராக வேர்ல்ட் ஆக்சிஸில் தூக்குங்க. அந்த பெவல் கொடுத்து இதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிஜி கொடுத்து உள்ளே மூவ் பண்ணி ஜஸ்ட் கொஞ்சமாக அதை மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணி ஜஸ்ட் சின்னதாக ஒரு பெவல் கொடுங்க. இப்போ சர்ஃபேஸ்லேயே நமக்கு இந்த எட்ஜ் பெவல் ஆகிருக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி நமக்கு வேவியாக அந்த மெஷ் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். அன்டூ பண்ணிக்கிறேன். ஸோ SZ0 கொடுத்து நான் அதை ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சர்ஃபேஸையும் SZ0 ஃப்ளாட். ஸோ SZ0 ஃப்ளாட். ஸோ இப்போ அகைன் இந்த லூப்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி நான் பெவல் பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோல் B கொடுத்து ஒரு செக்மெண்ட் கொடுத்து நான் அதை பெவல் பண்ணிக்கிறேன். பெவல் பண்ணிவிட்டு ஒரு லூப் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணி இது கீழே வச்சுட்டு வேர்ல்டு ஜிஜி ப்ரெஸ் பண்ணி மேலே ஏற்றிட்டு ஸோ கொஞ்சம் இதை மேலே தூக்கி வரேன். அந்த மெஷ் செப்பரேட்டாக தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு மாடலாக கொண்டு வந்துட்டேன். இப்போ நமக்கு மாடல் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ரைட். ஸோ இப்போது இந்த இடம் வந்து உள்ளே போயிருக்கு, நமக்கு இந்த இடம் வெளியே வந்திருக்கு. ஸோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் இதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்னாப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் மிரர் மாடிஃபயரை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு இப்போது இந்த ஃபேஸை நம்ம உள்ளே ஸ்ட்ரிங் பண்ணோம். ஸோ அதை மேனுவலாக நான் ஸ்ட்ரிங் பண்ணாமல் நான் இதை மிரரை ஒன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணி உள்ளே புஷ் பண்ணுறேன். ஸோ எந்த அளவு வேணுமோ இதை புஷ் பண்ணிவிட்டு பேரலாக இதையும் நான் கொஞ்சம் புஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது எனக்கு இந்த ஃபேஸஸ் எல்லாம் ஈவனாக கிடச்சிருக்கிறதுனால திருப்பியும் ஒரு குவார்ட்டரை செலக்ட் பண்ணி மீதி இருக்கிறத இன்வெர்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் மிரர் கொடுத்து மிரர் மாடிஃபயரை மேலே போட்டு ஒய் ஆக்சிஸில் நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு உள்ளே ஒரு இன்சர்ஷன் மாதிரி கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லூப்பை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுத்து உள்ளே நான் எடுத்து இந்த ஃபேஸை டெலீட் பண்ணிவிட்டு இந்த லூப் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் F கிரிட் ஃபில் கொடுத்துறேன். ஸோ இப்போ நமக்கு ஈவனாக டோபாலஜி கரெக்டாக இருக்குது. ஸோ இது ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா இந்த லூப் ஒன்று ஆட் பண்ணி ஷார்ப் பண்ணிக்கோங்க. இல்லை தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். ஸோ இப்போது நான் டாப் வியூவில் அந்த டோபாலஜி போய் க்ளீன் பண்ணி ஒரு குவார்ட்டர் மட்டும் எடுக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் I கொடுத்து ஃபேஸஸ்
மிரர் மாடிஃபையர் ட்ராக் பண்ணி மேலே போட்டு, இது ஏன் மேலே போடுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மாடிஃபையர் சப்டிவிஷன் அப்ளை பண்ணும்போது இந்த இடம் வந்து ஸ்குவீஸ் ஆகிரும். ஸோ ஸ்குவீஸ் ஆனதுக்கப்புறம் மிரர் மாடிஃபையர் அப்ளை பண்ணும்போது 2 மெஷ்ஷும் அட்டாச் ஆகலை. ஸோ இதே நீங்கள் ஆர்டரை சேஞ்ச் பண்ணி விடும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேலே போட்டு மிரர் ஆனதுக்கு அப்புறமா சப்டிவிஷன் ஆன் பண்ணும்போது மெர்ஜ் ஆன மெஷ்ஷை இது சப்டிவைட் பண்ணும். ஸோ அப்போ நமக்கு ரிசல்ட் ஈவனாக கிடைக்கும். ஸோ ஒய் ஆக்சிஸோட மிரரை நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், டோபாலஜி நமக்கு ஈவனாக கிடச்சிருக்கு, எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஸோ எங்கேயுமே இஷ்யூஸ் கிடையாது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பீஸ் இந்த எக்ஸ்ட்ரூட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் இது 4 ஃபேஸையுமே செலக்ட் பண்ணி நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக எக்ஸ்ட்ரூட் வேர்ல்டில் எடுக்கிறேன். ஸோ அகைன் இந்த இல்யூஷன் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஃபேஸ், ஸோ ஃபேஸ் இந்த லூப்பை செலக்ட் பண்ணி கொஞ்சம் நான் உள்ளே புஷ் பண்ணுறேன். இவ்வளோ டெப்த்து தேவையில்லை. ஓகே, ஸோ இது நமக்கு இந்த வித்து அதிகமாக வருது. ஸோ அதனால் இதை நான் அன்டூ பண்ணிவிட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்க ஃபேஸஸை இந்த 2 ஃபேஸஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரூட் வேர்ல்டில் எடுத்துகிட்டு, ஸோ உள்ளே இருக்க ஃபேஸை டெலீட் பண்ணிவிட்டு சீம் க்ளீன் ஆச்சு. ஸோ இந்த ஃபேஸை கொஞ்சம் உள்ளே ப்ரெஸ் பண்ணி இதை பக்கத்தில் வச்சுக்கிறேன். ரைட். ஸோ இப்போ இதை கொஞ்சம் உள்ளே ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஸோ மேலே நான் கொஞ்சம் டைட் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்க லூப்பை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு ஸ்மூத்தான ஒரு டிரான்சிஷன் கிடைக்குது. இந்த இடத்துல ரெக்டாங்கிள் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த லூப்பை மட்டும் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஸோ சிமிலராக நமக்கு இந்த மாடல் ரவுண்டட் கைண்ட் ஆஃப் எட்ஜஸில் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு செக்மெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். Ctrl 0 கொடுத்து இதை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த லூப்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி சப்டிவைட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த ஃபேஸ் 2ஐயும் செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறேன். இப்போ ஸ்மூத் பண்ணனா எனக்கு உள்ளே இருக்க ஷேடிங் இஷ்யூவோட தேவையில்லாத ஃபேஸஸாக நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ இப்போ நமக்கு ப்ராப்பரான ஃபேஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதை கொஞ்சம் டைட்டன் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் மேலே ஏறி இருக்குது. ஸோ அதனால் இந்த ஃபேஸஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹோல் வரணும். ஸோ அந்த ஹோல் எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ மீதி இருக்க விஷயத்தை நான் க்ளீன் அப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போது நம்ம இந்த பட்டன்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ பட்டன்ஸ் வந்து முன்னாடி மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் சோர்ஸ் மெஷ்ஷை டூப்ளிகேட் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணிவிட்டு இந்த மிரர் மாடிஃபையரை அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு பட்டன்ஸ் வந்து இந்த 2 இடத்துல மட்டும்தான் வரணும். ஸோ ஓகே, ஸோ மிரர் மாடிஃபையரை 2 இடத்துலையும் அப்ளை பண்ணாமல் ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் ஒய் ஆக்சிஸில் மட்டும் நான் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ திருப்பியும் ஒரு மிரர் ஆட் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸில் வச்சுக்கிறேன். ஸோ டாப். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆட் பண்ணும்போது எனக்கு பட்டன் இங்கே வரும், இங்கே வராது. ஸோ அதுக்காக தான் மிரரை டூப்ளிகேட் பண்ணுது. ஸோ இன்சர்ட் கொடுத்து இந்த மெஷ்ஷை உள்ளே இழுக்கிறேன். ஸோ இன்னொரு தடவை ஐ ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த மெஷ் எனக்கு இண்டிவிஜுவலாக இன்சர்ட் ஆகும். ஸோ இந்த ஆரிஜினை இண்டிவிஜுவல் ஆரிஜினில் மாற்றிட்டு ஷிஃப்ட் எஸ்எக்ஸ் கொடுத்து இதை நான் ஸ்கேல் பண்ணுறேன். ஸ்கேல் பண்ணனா எனக்கு இங்கே என்ன பண்ணியிருக்கணும் அதே விஷயம் இங்கே டூப்ளிகேட் ஆகிருக்கும். இப்போது பி கொடுத்து இதை நான் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், பட்டனுக்கு தேவையான ஹோல்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது சேம் மாடிஃபையர் தான் இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது.
ஹோல் கிட்ட இருக்கிறதுனால நமக்கு டோபாலஜியும் கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் எல்லாமே செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு வேர்ல்டில் வெளியே எடுக்கிறேன். மேலே இருக்க ஃபேஸையும் கீழே இருக்க ஃபேஸையும் செலக்ட் பண்ணி ஒரு பெவல் ஆட் பண்ணுறேன். ரைட், இப்போது சைட் வியூவில் வச்சுட்டு சப்டிவிஷன் இன்னொரு லெவல் இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு இந்த இடம் ஸ்மூத்தாக கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாடல் நமக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பெவலை நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஹோல் பேலன்ஸ் இருக்குது. ஸோ திருப்பியும் இதை நான் டூப்ளிகேட் பண்ணி ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இது ரெண்டையும் நான் செகண்ட் லேயரில் போட்டுக்கிறேன். எம் கொடுத்து நியூ கலெக்ஷனில் 2 போட்டுக்கிறேன். ஸோ இப்போ 1 ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு ஃபஸ்ட் லேயர் மட்டும் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஓகே, இப்போது இந்த இடத்துல இருக்க ஹோல். ஸோ இந்த லூப்பை நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ஓகே எல்லாமே தேவையில்ல. ஸோ கண்ட்ரோல் பி கொடுத்து பெவல் பண்ணி இதுக்கு நேராக வைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு லூப். ஸோ இதுவும் பெவல், செலக்ட் டெலிட் ஃபேஸஸ். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹோல் கிடச்சிருச்சு. பட் ஸ்டில் ஒரு பின்ச்சிங் மாதிரி ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு ட்ரிக் மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சேம் மெஷ்ஷை ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு இஷ்யூ இருக்குது, நம்ம கடைசியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சேம் மெஷ்ஷை டூப்ளிகேட் பண்ணி இங்கே வச்சுட்டு நான் இதை ஸ்லாஷ் கொடுத்து ஐசோலேட் பண்ணிக்கிறேன். ஐசோலேட் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு எந்த ஒரு இல்யூஷனும் இல்லை. இதுக்கு நான் ஒரு நேம் பண்ணிக்கிறேன், ரேப் மெஷ் கொடுத்து அதை நான் ஹைட் பண்ணிக்கிறேன் அவுட்லைனரில். நமக்கு இருக்க மெஷ்ஷில் ஸ்ட்ரிங் ரேப் மாடிஃபையர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதை பாட்டமில் வச்சுட்டு இந்த ரேப் மெஷ்ஷை அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தோன்னா எனக்கு இங்கே பாருங்கள் இந்த மெஷ் வந்து ஃப்ளாட் ஆயிடுச்சு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இந்த ரேப் மெஷ் பார்த்தீங்கன்னா நமக்கு சர்ஃபேஸ் ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் அதை ஸ்ட்ரிங் ட்ராப்பில் போடும்போது எம்போஸாக இருக்க சர்ஃபேஸ் வந்து இதோட பிளெண்ட் ஆகிருது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மெஷை ஃபிக்ஸ் பண்ணோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் க்ளீனப் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டோம். அதில் க்ளீனப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ இதில் நம்ம க்ளீனப் பண்ணுறதுக்கான சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் கண்ட்ரோல் 0 கொடுத்து சப்டிவிஷன் லெவல் 0 பண்ணிவிட்டு ஸோ செலக்ட் ஆல் பை ரைட் ஃபேஸஸ் பை சைட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் குவாட்ஸ், அதாவது ஒரு ஃபேஸ்க்கு 4 வெர்டெக்ஸ் இல்லாமல் என்னென்ன வெர்டெக்ஸ் இருக்கோ அதை என்கான்னு சொல்லுவோம். ஸோ அந்த விஷயத்தை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ செலக்டில் ஆல் பை ரைட் ஃபேஸஸ் பை சைட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா ஃபேஸும் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இதை ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணிங்கன்னா 4 ஈக்குவல், அதாவது ஒரு ஃபேஸ்க்கு 4 வெர்டெக்ஸ் இருக்க எல்லாமே நமக்கு செலக்ட் ஆகிருக்கும். இப்போது நமக்கு 4க்கு கிரேட்டர் தான் வேணும். ஸோ அதுதான் என்கான். ஸோ இப்போ பாருங்கள், நான் என்கானை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் அசைன் பண்ணியிருக்கேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி. சரிங்களா? ஓகே, இப்போ நான் இதை க்ளீன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த டாப்பாலஜி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போது கே டூல் போட்டு கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணி ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இந்த மிடில் கிளிக், அப்புறம் இங்கே மிடில் ஒரு கிளிக் ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த டோபாலஜி நான் இதோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் நமக்கு எக்ஸ் டிசால்வ் எட்ஜஸ். இப்போ பாருங்கள் நம்ம குவாட் ஆயிடுச்சு. இந்த ஷேப்பும் அஃபெக்ட் ஆகலை. சப்டிவிஷனில் ஒரு தேர்ட் லெவல் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஒரே ஒரு விஷயம், இந்த இடத்துல இருக்கிறது தான் லெஃப்ட் ஓவர். இந்த இடத்துல என்ன இஷ்யூ இருக்குன்றதை நம்ம ரேப் மெஷ்ஷில் செக் பண்ணுவோம். ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ரேப் மெஷ் ஆன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு பின்ஸ் இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணி எம் அட் சென்டர் கொடுத்துட்டு இப்படி வச்சுக்கிறேன். இப்போ நான் இதை எனேபிள் பண்ணிவிட்டு இதையும் சோர்ஸ் மெஷ்ஷை மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல இருக்க இஷ்யூவும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மாடல் நமக்கு கிளியராக கிடச்சிருக்கு. ரைட், இப்போது இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது மொத்தமாக இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்துட்டு நீங்கள் மேனுவலாக போய் ஒன்றுனாவும் அப்ளை பண்ணலாம். இல்லை கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு விஷுவல் ஜாமெட்ரி டு மெஷ் கொடுத்திங்கன்னா அந்த ஆர்டர் வைஸ் எல்லாமே அப்ளை ஆகி நமக்கு தனியாக வந்துடும். ஸோ இப்போ சோர்ஸ் மெஷ் நமக்கு இந்த இடத்துல இருக்குது. நமக்கு டூப்ளிகேட் பண்ண இந்த மெஷ்ஷும் கரெக்டாக இருக்குது. சி, நமக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. டோபாலஜிலையும் சரி, ஃப்ளோலையும் சரி, மெஷ்ஷோட டிஸ்டார்ஷன்லையும் சரி. உங்களுக்கு சப்டிவிஷன் லெவல் தேவைப்பட்டால் இன்னொரு லெவல் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஷேட் ஸ்மூத் கொடுக்கும்போது நமக்கு இஷ்யூஸ் எதுவும் இருக்காது. ஸோ ப்ராப்பரான ஒரு மெஷ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதோட நம்ம இந்த செஷனை வைண்ட் அப் பண்ணுறோம். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். வர பேட்டர்னாக ஒரு ஃபார்முலா மாதிரி நோட் பண்ணி வச்சுட்டு ஸோ ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ முன்னாடி பண்ண மாடலுக்கும் இப்போ பண்ண மாடலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ அப்கமிங் வீடியோஸில் இன்னும் நல்ல பெட்டரான ஹார்ட் சர்ஃபேஸ் பீசஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஹார்ட் சர்ஃபேஸ் பீஸ் பார்க்கலாம். See you until then. Bye.